ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து முதலாவது நம்மிலே அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்திலே ஒரு சிநேகிதன் தன் ஜீவனை தன்னுடைய சிநேகிதனுக்காய் ஜீவனை கொடுக்கிறதை விட இந்த உலகத்தில் வேறு ஒரு அன்பு பெரிதாய் பேசப்பட வாய்ப்பில்லை. அதைத்தான் இயேசு ராஜா நாம் ஒருவருக்கும் செய்திருக்கிறார். அவருடைய ஜீவனையே நமக்காக காணிக்கையாய் தேவன் ஒப்பு கொடுத்து பலியாய் மாறினார். தமது அன்பை விளங்க பண்ணினார். இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்றார், நீங்க அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், அன்பாயிருங்கள். இந்த உலகம் அன்பை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறது. இயேசுவின் அன்பை காணாமலே இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகம் அன்பு என்கிற மாயைக்குள்ளே இருக்கிறது. அறிவு கெட்டாத அந்த கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளாமல் விளங்கி கொள்ள வாய்ப்புகளை தட்டி கழிக்கிற ஒரு உலகமாய் இது இருக்கிறது. ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களை அன்பு கூர்ந்து என் ஜீவனை கொடுத்ததுனால நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஒருவர் உங்களை பகைத்தாலும் இழிவாய் பேசினாலும் எதிர்த்தாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்காவிட்டாலும் நீங்க அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஒருவன் அன்பினாலே நடக்கிற பொழுது அந்த சத்துனுடைய தலையிலே அக்கினியை குவிக்கிறவனாய் இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவானவர் அன்பாயிருக்கிறார். தேவன் அன்பாயிருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஏசப்பாவை அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ளணுமா? அன்பாயிருங்க. எந்த சூழ்நிலையிலும் அன்பாயிருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய அன்பினாலே நிரப்புவாராக. நாம் செபிக்கலாம். அறிவு கெட்டாத அன்பை எங்களுக்கு சொல்லி தந்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் உம்முடைய ஜீவனை காணிக்கையாய் தந்து பலியானீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் அந்த கிறிஸ்துவின் அன்பினாலே ஆடுகிற ஒரு அனுபவம், ஆண்டவரே வாழ்க்கையை நடத்துகிற ஒரு அனுபவத்தை நீர் தருவீராக. எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற உம்முடைய பிள்ளைகளாய் நீர் மாற்றும். எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிராய் பேசுகிற ஜனங்கள் மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் நீர்வர்களை மாற்றுவீராக. உடைய வல்லமையுள்ள கரத்தில் உடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.